இப்போதானே பஸ்ல ஏறின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு பாருங்களேன். ஆமா, ஒரு 6:30 மணி இருக்கும். அப்பதானே நம்ம பஸ்ல ஏறணும். கொஞ்ச நேரத்துல இருட்டாதான்ப்பா ஆகும். ஆமா அத்தை, சூப்பர் இருட்டாயிடுச்சு அதுக்குள்ள. இனி நம்ம கொஞ்ச நேரம் கடந்து உறங்கணும். ஆமா, இப்ப இறங்கின ஸ்டாப்பிங்ல நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. இனி கிடந்து உறங்க வேண்டியதுதான். ம் ம் ம். ஏன் மாமா, வீட்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க உங்க அக்காவை என் பக்கத்துலயே உட்கார வச்சுக்குவேன் அப்படி இப்படின்னு. இப்ப என்னமோ நீங்க எங்கேயும் அக்கா அங்கேயும் உட்காந்துட்டு இருக்கா. பஸ் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோமே, அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சும்மா சொல்லுங்க மாமா. உங்க அக்கா என் சுண்ணாமணி அறுத்து கலைவன் சொல்றாடா. என்ன சொன்னாமணி? டேய் 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 போதும்டா. மாமா, நிஜமாலே அக்கா அப்படிதான் சொல்லுச்சா? ஆமா, உங்க அக்கா வாயாடி இருக்காளே, அவ அப்படிதான் சொன்னான். மாமா, எங்க அக்கா வாயாடின்னு தெரியும், ஆனா எந்த அளவு வாயாடின்னு தெரியாது மாமா. என்னையும் என் அண்ணனையும் ரொம்ப ஓட்டியிருக்கா அவ, ஆனா இந்த அளவு இது வரைக்கும் ஓட்டுனது இல்ல மாமா. டேய் 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 போதும் போதும். சாரி மாமா, அக்கா ஓட்டுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ச்சே, இதுல என்னடா மச்சான் இருக்கு? அவன் என் பொண்டாட்டி தானே. என் பொண்டாட்டி என்ன பார்த்து இப்படி சொல்றதுக்கு உரிமை இல்லையா? ம், அப்படி. ஓகே ஓகே. சரி, அப்புறம்? அப்புறம் என்ன, போயிட்டு வர வரைக்கும் என் கூட தாண்டி இருக்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது போடான்னு சொல்லிட்டா. பின்ன பின்ன என்னடா மச்சான், நீ இந்த மனசு வைக்கணும். நான் என்ன மாமா மனசு வைக்கணும்? என் பொண்டாட்டியை என் பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு. எத? டே 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 மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா. அதுக்கு அம்மா பக்கத்துல போய் நான் உட்காரணுமா? மச்சான். ஐய மாமா, இங்க என்னால முடியாது. மச்சான் 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 ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா மச்சான் ப்ளீஸ்டா. மாமா, இந்த டீலுக்குலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். மச்சான் டேய், என்னடா ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சேன், நீ இப்படி பண்ற. ஐயோயோ, நீங்க அப்படியே சோகமா வச்சுட்டு சீன் போடாதீங்க மாமா, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். டேய் மச்சான், நான் சிரிச்சுட்டு தான்டா இருக்கேன். ஆனா கேக்குறது ஆக்டிங்லாம் சும்மா சோகமா தானே இருக்கு. டேய் மச்சான், என்னடா எல்லா பக்கமும் என்ன லாக் பண்ற? இங்க பாருங்க அம்மா, நான் போயிட்டு அம்மா பக்கத்துல தான் உட்கார மாட்டேன். அப்பா பக்கத்துல யாரும் இல்ல. கள்ள பையன் மாமா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மச்சான். என்ன? என்னடா வர வர மரியாதை குறையுது. போயாயோ, நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா பக்கத்துல நான் போய் உட்காரணுமாவே? டேய் என்னடா? என்னால முடியாது. மச்சான் சரி, நீ அம்மா பக்கத்துல உட்கார வேண்டாம். என் அப்பா அங்க சிங்கிளா தான் உட்காந்துட்டு இருக்காரு, அங்க போய் உட்கார மச்சான். எத? ப்ளீஸ் மச்சான் ப்ளீஸ்டா. டேய் மாமா, வேண்டாம் மாமா, நான் பத்திர காலன் ஆயிடுவேன். எது பத்திர காலன் ஆயிடுவியா? ஆமா, பத்திர காலினா அவங்க லேடிஸ், பத்திர காலன் நானு பாய்ஸ், அப்படிதான் சொல்லணும். இது யாரா மச்சான் உனக்கு சொல்லி கொடுத்தது? ஏன் மாமா, நல்லா இருக்கா? நானே கண்டுபிடிச்சேன். சூப்பர். தேங்க்ஸ் மாமா. சரி மச்சான், நீ போய் உட்காரியா? பாத்தியா பாத்தியா பாத்தியா, கொஞ்சம் சிரிச்சதும் நீங்க பாய போட்டுடுறீங்க. எது? பின்ன நான் கொஞ்சம் சிரிச்சு பேசினதும் உடனே அங்க போய் உட்கார்றதுக்கு பிளான் போடுறீங்கல்ல. மச்சான், நீ தானடா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் அவளை காதலிக்கிறது உனக்கு மாத்திரம் தான்டா தெரியும். வேற யாருக்காவது தெரிஞ்சாவாச்சும் சரி, அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம். நீ ஒருத்த மாத்திரம் தான்டா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்க. மாமா முடியாதா? சரிடா மச்சான், பரவாயில்ல. யாரும் நமக்கு உதவியே இல்லை. இது மாத்திரம் இருக்குதேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இதுவும் இல்லைன்னு நினைச்சு விட வேண்டியதுதான். சரி, ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நான் எப்படியாவது அக்காவை இங்க வர வைக்கிறேன். நிஜமாவா? ரொம்ப சிரிக்காதீங்க மாமா. ஆக்டிங் ஒன்றும் குறவில்ல. மச்சான் தேங்க்ஸ்டா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த ஆக்டிங் பழிக்காம போகும். அப்ப பாத்துக்கலாம் மச்சான். பரங்கி மண்டை. அடியா அக்கா. விதுன், என்ன? எனக்கு அம்மா பக்கத்துல உட்காரணும் போல இருக்கு, நீங்க வா. அம்மா பக்கத்துல உட்காரணுமா? டேய் அங்கே இரு, நான் வரல. அம்மா, எனக்கு உங்க பக்கத்துல உட்காரணும் போல இருக்கு அம்மா. பாருங்க, அவ வர விடவே மாட்டிக்கிறா. என்ன மக்களே? எனக்கு உங்க பக்கத்துல வந்து உட்காரணும் அம்மா. விதுன், அங்கே இரு. எங்க போன உனக்கு? அம்மா, எனக்கு அம்மா பக்கத்துல உட்காரணும்.
ஆமா, நீ இங்க இரு. உனக்கு அம்முமா பக்கத்துல உட்காரணும்னா நீ நேரமே அங்க போயிருக்கணும். இப்பதான் நவமத்துல உட்காந்துருக்கால, பின்ன என்ன உனக்கு? சும்மா இரு இங்க நீ. ஏன்டி பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க? அவன் ஆசைப்படுற இடத்துல அவன் போய் உட்காரட்டும். மருமோளே, நீ இங்க வா, நேத்ரன் பக்கத்துல வந்து இரு. விதுனுக்கு அம்முமா பக்கத்துல தான் இருக்கணுமாமே, அவன் அங்க போயிருக்கட்டும். அத்தை, அவன் சும்மா சொல்றான். இல்லம்மா, அவன் வேணும்னு சொன்னானா அது வேணும், இல்லாட்டினா விட மாட்டான். நீங்க வந்து இரு, வா. நீ வாடா. நேத்ரன் உன்னை திட்டவோ அடிக்கவோ எதுவும் பண்ண மாட்டான், நான் பாத்துக்கிறேன், வா. சரிங்க அத்தை. அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல அவங்க உட்காரணும். விதுன், போ, உனக்கு பிடிச்ச இடத்துல போயிரு, வா. அத்தை மாமா ரொம்ப தேங்க்ஸ். போடா, அதான் காரியத்தை சாதிச்சிட்டியே. ம் போறேன் போறேன் போறேன். மாமா சொன்ன மாதிரியே காரியத்தை முடிச்சு வச்சுட்டேன், போதுமா? ஓகேடா மச்சான், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ அம்முமா பக்கத்துல தான் இருக்க போறியா? சேச்சே, அங்க போற மாதிரி போயிட்டு அண்ணி பக்கத்துல போய் உட்காந்துக்கிடுவேன். சூப்பர். ஓகே, டாட்டா பாய். ஓகே மச்சான், தேங்க்யூடா, லவ் யூடா. லவ் யூ மாமா. எல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறதே இல்ல. அவியருக்குள்ளேயே எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டாவ. சே, ஒரு வார்த்தை ஒன்னும் ചോദിக்கிறது இல்ல. நான் நேரமே சொன்னேன் என் பக்கத்துல வந்து உட்காரலேன்னு. அவன் நேரமே என் பக்கத்துல வந்து உட்காந்துருந்தான்னா இப்ப அளவு போல 2 பேரையும் பிரிச்சிருந்த இருக்கலாம். இனி பிரிக்கிறதுக்கும் பஸ்ல இடம் இல்லையே. எங்க இனி நான் இவ்வளவு உட்கார வைப்பேன்? சிவா, பொறுமைய கொடுப்பா. இவிய 2 பேரையும் நான் பிரிக்கலான்னு பார்த்தா நீ சேர்த்து வச்சுக்கிட்டே எல்லாம் இருக்குதா? ஐயோ, இவியலாலேயே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. சே, இந்தா வாரேன். சுருண்ட முடி அவனுக்கு எனக்கு பக்கத்துல தான் இருக்கணுமாமே. இது குட்டனுக்கு வேலையோ என்னமோ. அம்மா அதே வந்து இருந்தால பின்ன எந்த அம்முமா நொம்முமான்னு. அம்முமா, இங்க பாருங்க, உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமே நான் இங்க வந்தது. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சே அம்முமா. ஐயோ, ஏன் நமக்கா சொல்லு. என்ன அம்முமா, நான் இங்க வந்துட்டேனேன்னு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல? ஆமாக்கா, அம்மாக்கு நல்ல சந்தோஷம். எனக்கு தெரியும் அம்முமா, நானா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம்னு. சரி மக்கா, எனக்கு தெரியும் எனக்கு நல்ல இஷ்டம் உண்டுன்றதுனாலதான் நீ இவட வந்து இருக்குதான்னு. ஐயோ, நம்ம 2 பேரும் ஒண்ணு அம்முமா. ஆமா மக்கா. ஓகே அம்முமா, இனி நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். என்ன வேலை மக்கா? வேற என்ன, ஜன்னல் வழியா என்னென்னலாம் போகுது வருதுன்னு பாக்குறது தான். அது சரி மக்கா. ஓகே அம்முமா. எல்லாம் எனக்கு தலை எழுத்து. எந்திரி செய்ய இனி இவன் பக்கத்துலதான் இருந்துட்டு வரணும். உன் மேல ஆசைப்பட்டு உள்ளுக்குள்ள விருப்பப்பட்டு வாங்கி தாரேன் கூறப்பட்டு கட்டிக்கிறியா? ஏய், என்னடி என்ன பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? என்னடி சொன்ன? என்ன சொன்னா? டேய், பெல் இருக்காது. சோ பி கேர்ஃபுல். ஏய், என்னடி பஸ்ல எல்லாரும் இருக்காங்கன்னு அவனை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னடா பண்ணிடுவ? அவளே யாரையும் பார்க்க மாட்டேன், அப்படியே ஸ்ட்ரைட்டா லிப் டு லிப் தான். ஷாக்க கோர பொறுக்கி நாயே. சிப்பே. அழகிடி நீ. கைய அவ மடி மேல வச்சிருக்கா. இங்க சீட்ல வச்சிருந்தாவது நைஸா அவ கைய வாட்ச பிடிச்சிருக்கலாம். சும்மா சொல்லக்கூடாது, யாழ் அந்த ட்ரெஸ்ல செம்மையா இருக்கா. கோவத்தோட உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கத பாரு. ஐயா, எனக்கு இங்க போர் அடிக்குது. மச்சான் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நமக்கு ஏன்பா அமைதியா இருந்துக்கணும். போர் அடிக்குதா? ஆமாமா, போர் அடிக்குது. அங்கேயும் போர் அடிக்குதா? இனி எங்க போகணும்? அண்ணி பக்கத்துல. டேய், ஒரு இடத்துல ஒழுங்கா இருந்துடு. எரும மாடு, அங்க இருந்தவளை இங்க கூட்ட உட்கார வச்சுட்டான். இவன் வாயை மூடிட்டு சும்மாவும் இருக்க மாட்டான். அக்கா, நான் அங்க வரல, ஆனா நான் அண்ணி பக்கத்துல தான் போவேன். நீ எங்கனா போ. விதுன், ஒழுங்கா அங்கே இருந்துடு. அம்மா, டிராவல் முடிய இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு, போங்கம்மா, போர் அடிக்குதுமா இங்க. சரி, எங்க போகணும்? அண்ணி பக்கத்துலயா? போ, கவி பக்கத்துல போய் இருப்போ. இங்க பாரு கண்மணி, நீ தான் அவனை இல்லாதாக்குற. சொல் பேச்சு வளர்ற பிள்ளையும் நீ இல்லாதாக்கிடுவ. அவ கிடக்குறா, நீ போ, நான் பாத்துக்கிறேன்.
தேங்க்ஸ் அத்தை. இந்த சிரிப்பு சிரிச்சா எல்லாரையும் ஏமாத்திடுடா நீ. அரிய வகை கலை மாமா அது. அது சரி. அங்கே இடம் இல்ல. இவன் அங்க போயிட்டு என்ன பண்ண போறானோ என்னமோ.